வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, அன்புடன் வரவேற்கிறேன். இன்று என் வீட்டில் ஒரு அழகான காலை பொழுதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கோலம், பூஜை, சமையல், தோசை மற்றும் சுவையான முட்டை குழம்பு என இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்ததும் முதலில் வீட்டை சுத்தம் செய்கிறேன். சுத்தமான வீடு மனதிற்கு அமைதியை கொடுக்கும். அதன் பிறகு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட தயாராகிறேன். இன்று வாசலில் அழகான தாமரை கோலம் போடுகின்றேன். தினமும் கோலம் போடுவது நம் பாரம்பரியத்தின் ஒரு அழகான வழக்கம். வீட்டுக்கு வரும் அனைவரும் மகிழ்ச்சியில் வரவேற்கும் ஒரு சிறிய அன்பின் அடையாளம் இது. கோலம் முடிந்ததும் பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகர் மற்றும் அம்மனை மனமாற வழிபடுகிறேன். குடும்பம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இறைவன் நாமத்துடன் தொடங்குவது எனக்கு மன நிம்மதியை தருகின்றது. இப்போது எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று அந்த லட்சுமி அம்மனையும் பெருமாளையும் நன்றாகவே கடவுளையும் வேண்டிக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை பூஜை. உங்களுக்கு எல்லோருக்கும் லட்சுமி அம்மன் தரிசனம். எங்கள் வீட்டு லட்சுமி பாருங்க, அவ்வளோ அழகாக சிரிச்ச முகமாக இருப்பாங்க. எனக்கு ராசியான லட்சுமி அம்மன் இவங்க. சரிங்களா? உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்பொழுது முருகர் பழனி ஆண்டவர் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா. எல்லோரும் நல்லா இருக்கணும் முருகா. எல்லோருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் எல்லாமே நல்லபடியாக அமைய நீங்கள் கடவுள் எல்லோருமே துணையாக என்றைக்குமே இருக்கணும் முருகா அப்படி சொல்லி வேண்டியாச்சு. சரிங்களா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பூஜை பண்ணணும். வீடே ஒரு அழகாக ஒரு மங்களகரமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிலைவாசலில் கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பிராணி கண்டிப்பாக காட்டுங்க. நிலைவாசலில் எங்கள் குலதெய்வத்தோட பிடிமை நான் மாட்டியிருக்கேன். சரிங்களா? நிலைவாசலுக்கு தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ தரேன், அதில் என்னென்ன நான் மாட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்படியே விநாயகருக்கும் அப்படியே சாம்பிராணிலாம் காட்டியாச்சு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இந்த மாதிரி நம்ம வீடை கமகமுன்னு வைக்கும் போது வீட்டில் இருக்க கெட்ட சக்தி எல்லாமே ஓடி போயிடுவாங்க. சரிங்களா? அப்படியே போய் கிச்சனில் போய் அன்னலட்சுமி அம்மனுக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டிக்கிறேன். சரிங்களா? அப்படியே பூஜை அறை ஃபுல்லாகவே எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா கடவுள்களுக்கும் சாம்பிராணி காட்டியாச்சு. சரிங்களா? வாங்க அப்படியே இப்பொழுது சமையலை ஆரம்பிக்கிறேன். முதலில் தோசை மாவை எடுத்து சூடான தோசைக்கல்லில் மொறுமொறுப்பாக தோசை ஊற்றுகிறேன். அதனோடு சாப்பிட சுவையான முட்டை குழம்பு தயார் செய்கிறேன். அடுப்பில் வெங்காயம் வடசட்டி வைத்து வெங்காயம், தக்காளி, மசால் பொடி, முட்டையை சேர்த்து சுவையாக ஒரு குழம்பை தயார் செய்கிறேன். சமையலறை முழுவதும் மனம் பரவுகின்றது. குழம்பின் மனம். சூடான தோசையும் சுவையான முட்டை குழம்பும் பரிமாறி குடும்பத்துடன் சேர்ந்து காலை உணவை சாப்பிடுகிறோம். எளிமையான உணவாக இருந்தாலும் அன்புடன் செய்தால் அதன் சுவையே தனிதான். இன்றைய காலை விலாக் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடித்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இது போன்ற கோலம், பூஜை, சமையல் மற்றும் குடும்ப வாழ்க்கை விலாக் தொடர்ந்து பார்க்க நம்ம மகாலட்சுமி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். எளிமையான வாழ்க்கை, இறைவன் அருள், குடும்ப மகிழ்ச்சி, இதுவே உண்மையான செல்வம். ஆமாங்க, எளிமையான வாழ்க்கை, இறைவன் அருள், குடும்ப மகிழ்ச்சி உண்மைதானங்க. இதுவே உண்மையான செல்வம். இதை விட என்னங்க வேணும்? சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நான் இன்றைக்கி
அழகான ஒரு சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு. தோசைப்பா மாவு ஆட்டி வச்சுட்டேன். நான் ஆட்டுற மாவு வந்து ஒரு வாரத்துக்கு வரும் சரிங்களா, ஒரு வாரத்துக்கு வரும். நாங்கள் வந்து காலையில் வந்து சாதத்தையும் சாப்பிட்டுக்குவோம். நைட்டு மட்டும் குழந்தைகளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவேன். ஏன்னா காலையில் வேலைக்கு போகும்போது சோறு குழம்பு ஏதோ ஒரு பொரியலில் வச்சுட்டு காலையிலுக்கும் மத்தியானத்துக்கும் ஏதோ ஒரு சாதம் பண்ணிக்குவோம். நைட்டு மட்டும் இந்த மாதிரி தோசை இட்லி ஏதாவது டிஃபன் ஐட்டம் செஞ்சுக்கிறது. இந்த மாதிரி வந்து என் பையங்க வந்து ரொம்ப பசிக்குது மகா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இந்த குழம்பு வச்சேன் சரிங்களா. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, அந்த நாளே நல்லா போச்சுப்பா. கோயிலுக்கு போயிட்டு நமக்கு நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு சமையலை செஞ்சு சாப்பிடும் போது அதில் இருக்க ஒரு எப்படி சொல்கிறது சந்தோஷம் வெளியே போய் 1000 ரூபா கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டாலும் கிடைக்காது. உண்மை தானே? அது வந்து நம்மளை கையால் நம்ம 2 தோசை ஊற்றி அப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப வந்து ஒரு அன்பால் பரிமாறுற மாதிரியும் இருக்கும், சுத்தமாகவும் நம்ம செஞ்ச மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். நாங்கள் கடையிலலாம் சாப்பிட மாட்டேன். என்னைக்காவது ரொம்ப உடம்பு எதுவும் எனக்கு சரியில்லை அப்படிங்கும் போது ஏதாவது புரோட்டா அப்படி ஏதாவது வாங்கிட்டு வாங்க மாமா புரோட்டா, இல்லைனா சிக்கன் ரைஸ். எனக்கு சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போன்னு இல்லை, எனக்கு ஏதாவது காய்ச்சல் ஏதாவது உடம்பு சரியாதப்போ இதே சாக்கு வச்சு எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அப்புறம் வந்து மித்தபடி நாங்கள் வீட்டிலே தான் செஞ்சுக்குவோம். என்றைக்கோ ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் தான் கடையில் சாப்பிடுவோம். அந்த மாதிரி என் பையன் ஏதோ டிஃபனை கழுவிட்டு இருந்தான். ஒரு அண்ணாக்கு சாப்பாடு கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரு. அதனால் ஒரு 4 தோசை ஊற்றி சரி அவங்களுக்கு முட்டை குழம்பு அவங்களுக்கு சேர்த்து தான் முட்டை வாங்கி குழம்புல போட்டிருந்தேன். உடச்சி தான் நான் ஊற்றுவேன் குழம்புல, நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் வந்து இந்த முட்டை குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், நான் டிப்ஸு சொல்கிறேன். வேணும்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். முட்டை குழம்பு வீடியோ வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு நாள் செஞ்சு உங்களுக்கு நான் போடுறேன். நான் செய்கிற சமையல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டுக்கு தான் செஞ்சேன், நைட்டே வந்து குழம்பு காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரிங்களா. முக்கியமாக குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டாலே வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சு. சரி எப்பயுமே வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம போய் தூங்கினோம்னா வந்து ரொம்ப நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம கிச்சனுக்கும் நல்லது. ஏன் கேட்குறீங்கன்னா, நமக்கு என்ன நல்லதுன்னா லட்சுமி தேவி வந்து நைட்டில் வந்து பார்ப்பாங்க சரிங்களா, கிச்சன்லாம் சுத்தமாக இருக்கா அப்படி சொல்லி பார்ப்பாங்க. கிச்சனுக்கு என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, கருப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் வராமல் இருக்கும். நம்ம வந்து நைட்டே வந்து அந்த பாத்திரம் அந்த நம்ம தோசை ஊற்றின அந்த மாவு அதெல்லாம் அப்படியே கிடக்கும்ல, அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டோம்னா காலையில் வரும்போது கிச்சனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு சமைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு வரும். இல்லை நான் இப்படியே போட்டுட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்துட்டு போது என்னடா இது இவ்வளோ பாத்திரம் கிடக்கு, அடுப்பு இப்படி கிடக்கு, இதில் எப்படி தான் நம்ம சமைக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் சரிங்களா. அதனால் வந்து முடிஞ்ச அளவு நைட்லேயே வந்து கொஞ்சோண்டு 2 பாத்திரம் கிடந்தாலும் சோம்பேறி படாமல் வந்து கழுவி வச்சுட்டு அடுப்பையே நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு அப்படி போய் படுத்துட்டோம்னா காலையில் எழுந்துச்சி வரும்போது அப்படியே வந்த உடனே ஒரு 2 பத்தி பொரிச்சிட்டு அடுத்த சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. நம்மளோட குடும்பத்தோட ஆரோக்கியமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிச்சனில் தான் இருக்குது. உண்மை தானே? அதனால் அந்த கிச்சனை வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். கற்பாம்பூச்சி முதல்ல வர விடாமல் வச்சுக்கணும். நம்ம இப்படி எச்சி பாத்திரம் போடாமல் அப்படி இருந்தாலே கற்பாம்பூச்சி அப்புறம் பல்லி அதெல்லாம் வரவே வராது சரிங்களா. நான் அப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே என்னோடய விலாகில் நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சமையல் கோலம் அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, நான் என்ன பண்ணுறேனோ வந்து டெய்லி விலாகு மாதிரி உங்களுக்கு நான் தருவேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி கோயில் போனனால நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் சாரீ எடுத்து கட்டினேன். இந்த சாரீலாம் எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த சாரீ, அப்படியே வந்து கட்டுறதே இல்லை, அப்படியே எல்லாமே பீரோ நிறையா பட்டு சேலை எல்லா சேரீயாக தான் இருக்குது. நான் டெய்லி வேலைக்கு போகும்போது டெய்லியுமே சுடிதார் தான் போட்டு போவேன், சேரீயே கட்டவே மாட்டேனா. அதனால் சரி நமக்கு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் நமக்கு பொம்பளை பிள்ளைக்கு வேணும்னு எடுத்து வைக்கலாம். எனக்கு 2மே பசங்க. அதனால் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், எப்படியாச்சும் எல்லா சேலையுமே கட்டிடணும், கட்டிட்டு அதை எப்படியாவது சுடிதார் ஏதாவது ஒன்று தைச்சி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன் நிறையா சேரீ இருக்குது, அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சேரீ கட்டியிருக்கேன்னா அடுத்த வாட்டி இந்த சேரீ நான் கட்ட மாட்டேன். அப்படி
ஒரு saree ஒரு டைம் தான் அப்படி கட்டுவேன். நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தானே கட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த சாரியில் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா அடுத்த வாட்டி இந்த சாரியை நான் கட்டவே மாட்டேன். அப்படியே இல்லைன்னா எங்கள் அம்மாக்கே கொடுத்துருவேன். அந்த மாதிரி பண்ணிக்குவேன். இல்லைன்னா சுடிதார் தைச்சிருவேன். திரும்பி அந்த சாரி கட்ட மாட்டேன். அப்படி ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. டெய்லி ரெகுலராக கட்டுற மாதிரி இருந்தால் நம்ம அதை ஒரே சாரியை மாற்றி மாற்றி கட்டலாம். இல்லை இருக்கிற சாரியை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டலாம். நம்மக்கிட்ட நிறையா சாரி 50-60 சாரி நான் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா கொடுத்த சாரி ஃபுல்லாக அப்படியே பீரோவில் தூங்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த சாரி கட்டிருந்தேன். அப்புறம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். எல்லோ கலர் யாருக்கு தாப்பா பிடிக்காது. அது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மங்களகரமாக சாரி கட்டினா ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. எனக்கே என்னைய பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மங்களகரமாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே கோயில் போனது நல்லா இருந்துச்சு. கோயில் போயிருந்தோம். நாங்கள் நாகாத்தம்மன் கோயில் போயிருந்தோம். கோயில் வந்து சாத்திட்டாங்கப்பா நாங்கள் போகக்குள்ளே. அதனால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. அடுத்த வாட்டி போகிறப்போ சக்தி வாய்ந்த அம்மன், உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்கோங்க. அடுத்த வாட்டி நான் வந்து நாகாத்தம்மன் வந்து உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. ஃபோட்டோ ஒரு அக்காட்ட இருக்கும், அவங்க குரூப்பில் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த அம்மன்ட்ட ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்கோங்க சரிங்களா. நான் வந்து நிறையா வேண்டுதல் வச்சு எனக்கு அந்த கோயிலில் ஃபுல்லாக நடந்திருக்குங்கப்பா. அதனால் வந்து நான் நடந்தால் இந்த மாதிரி பட்டு எடுத்து சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பேன். அதெல்லாம் வந்து நான் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த அம்மன் ரொம்ப சக்தி சரிங்களா. குட்டி கோயிலாக இருந்தாங்க, நல்லா பெருசாக எடுத்து கட்டிட்டாங்க. கோயிலுக்கு இப்போ தான் போயிட்டு வந்து தான் வந்து இந்த குழம்பு வச்சு தோசை ஊற்றி எல்லாம் சமையல் செய்கிறேன். அப்புறம் அடுப்பையும் நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றினா ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்படி இருக்க கரண்டி மாவை இப்படி நம்ம எடுக்கும் போது அப்படி நீளமாக ஒரு கோடு மாதிரி விழுகும் பார்த்தீங்களா. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் தோசை ஊற்றும் போது எப்படினாச்சும் அது விழுந்து தான் ஆகும். அதனால் நான் வந்து சமையல் செஞ்ச உடனே எனக்கு வந்து அடுப்பு க்ளீனாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பு தான் வந்து மகாலட்சுமி. அடுப்பு வந்து க்ளீனாக வச்சுருந்தாலே வந்து இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம அடுப்பை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம பாத்ரூம் பார்ப்பாங்க சரிங்களா. 2 பொருளும் கண்டிப்பாக வந்து க்ளீனாக இருக்கணும். ஏன்னா அடுப்பு வந்து ஆரோக்கியம் சரிங்களா, பாத்ரூம் வந்து சுத்தம். அதனால் உள்ளே நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த 2 விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணியாவது வாங்கி குடிப்பாங்க. உண்மையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அதனால் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலைக்கே நான் போனாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடை வந்து மெயின்டைன் பண்ணுவேன். அது குட்டி வீடாக இருந்தாலும் சரி, பெரிய மாளிகையாக இருந்தாலும் சரி, அதை வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணாதான் அந்த வீடாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த வீட்டுக்குள்ளே வந்து மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்க சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவு நான் வந்து வீடை வந்து இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்குவேன். எனக்கு இந்த அடுப்பு ரொம்ப பிடிக்கும். நானும் என் தங்கச்சி ஒரே மாதிரி அடுப்பு வாங்கியிருந்தோம். நாங்கள் வாங்கும்போது இந்த அடுப்பு 2.5 வருஷம் இருக்கும். 5500 பிரீத்தி சூப்பராக இருக்குது. 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் உடஞ்சா வந்து மாற்றிக்கலாம் அப்படி சொல்லி வாரண்டி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா வீடு சைடு தான் வாங்கினோம் ஒரு கடையில். அந்த கடை நாங்கள் அடுத்த சைடு போகும்போது ஏதாவது பொருள் வாங்கும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். என் கிரைண்டரும் அங்கே தான் வாங்கியிருந்தேன் சரிங்களா. அதனால் எனக்கு இந்த அடுப்பு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான்லாம் வந்து சில்வர் அடுப்பு தான்ப்பா வச்சுருந்தேன். நம்மளாலலாம் இந்த மாதிரி கண்ணாடி அடுப்பு வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடவுள் அருளால் நான் வந்து போனஸ் வாங்கியிருந்தேன் என்னோடய சம்பளத்தில், என்னோடய கம்பெனியில். அந்த போனஸ் 5500 கொடுத்துருந்தாங்க. அந்த 5000 ரூபாய்க்கு அப்படியே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நானும் என் தங்கச்சியும் ஒரே நாள் போய் 2 அடுப்பு ஒரே மாதிரி எடுத்தோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மஞ்சள் பாக்கெட்டாவது வாங்கி வீட்டில் வைங்கப்பா, ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக லைக் கொடுங்க.